சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து பிறந்த தேவலோக குழந்தை கார்த்திகேயர் மகத்துவத்திற்கு விதிக்கப்பட்டவர். ஆனால் சூரபத்மன் என்ற அசுரர்கள் பயங்கரத்துடன் ஆட்சி செய்தனர். தேவர் சிறையில் அடைக்கப்பட்டனர். சொர்க்கம் விரக்தியில் மூழ்கியது. தேவர்கள் கூக்குரலிட்டனர். ஆனால் அசுரர்கள் வெல்ல முடியாதவர்களாக தோன்றினர். பின்னர் சிறுவன் காவலர் முருகன் எழுந்தான். பயப்படாதே, நான் இந்த தீமையை வென்று பிரபஞ்ச ஒழுங்கை மீட்டெடுப்பேன். தெய்வீக ஈட்டியான திரையை ஏந்தியபடி அவர் போருக்கு அணிவகுத்து சென்றார். 6 நாட்கள் கடுமையான போர் நடந்தது. பூமி அதிர்ந்தது. வானங்கள் வான சக்தியால் முழங்கின. முருகன் வலிமைமிக்க அரக்கனை எதிர்கொண்டார். அவரது இதயம் தெய்வீக உறுதியால் நிறைந்தது. சூரபத்மன் ஒரு பயங்கரமான மாமரத்தின் வடிவத்தை எடுத்தபோது முருகன் முக்காட்டை எறிந்தார். அது மரத்தை இரண்டாக பிளந்தது. ஒன்றின் கீழ் 2 பங்கு மயிலாகவும் அவரது தெய்வீக மலையாகவும் மற்றொன்று அவரது கொடிக்கான சேவலாகவும் மாறியது. தர்மத்தின் வெற்றியை மக்கள் கண்டு நீதிமான்களை காக்கும் இறைவனுக்கு வெற்றி என்று கூறினர். தெய்வீக அருளால் மிகப்பெரிய இருளை கூட வெல்ல முடியும் என்பதை இந்த காவியம் காட்டியது.